தமிழர்கள் எவ்வளவு பெருமை மிகுந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க, எப்படிப்பட்ட விஷயத்தை நமக்கு அர்ப்பணிச்சுட்டு போயிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி அந்த சகஸ்கர லிங்கத்துக்கு ஆத்மார்த்தமான 11 விளக்கு போட்டு ஒரு அபிஷேக அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும். திங்கட்கிழமை விசேஷம். பொதுவாக அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம், அதுவும் விசேஷம் அந்த இடத்துல. அதுதான் அங்கே அதிசயம், அற்புதத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். செல்வ கணபதி இருக்கார் உள்ளே, செல்வ கணபதி இருக்காரு. மாற்றுரை வரதீஸ்வரர், சுந்தரருக்கு பொன் நகைகள் வழங்கிய ஸ்தலம். அதை சோதிச்சு பார்க்கும்போது அதை உரசி உரைத்து அதை பாருதான் தங்கம்னு சொல்லி ஒரு திருவிளையாடல் நடந்த ஒரு இடம். அதான் மாற்றுரை வரதீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அங்க இருக்கிற ஒரு ஆலயம். நவகிரகங்கள் வித்தியாசமா இருக்கிற ஒரு ஆலயம். நவகிரகங்கள் சூரியனை பார்த்து மித்த 8 கிரகங்களும் நின்றுட்டு இருக்கும், மீதி 8 கிரகங்களும் நின்றுட்டு இருக்கும். அந்த இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலான் இருக்கு அந்த கோயில். வெளிவரக்கே எனக்கு மனசு இல்லை. மாற்றுரை வரதீஸ்வரருக்கு அப்படியான ஒரு சக்தியான ஒரு இடமா அது பார்க்கப்படுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர் இருக்காங்கல்ல, அவங்க போய் அந்த சகஸ்கர லிங்கத்தை வழிபடுறது ரொம்ப விசேஷம். உங்க சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு போங்க, உங்க கர்மா ஜென்மாந்தர கர்மா தலைதெறிக்க ஓடிடும். ரொம்ப நல்லா இருக்கும். யாராவது திருவாதிரையில பிறந்தவங்க இருப்பாங்கல்ல, ஜென்ம நட்சத்திரம், அப்ப திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு அந்த சர்ப நடராஜர் அனுகிரகம் பண்றாரு. அந்த சர்ப நடராஜருக்கு போய் விபூதி அபிஷேகம் பண்ணி ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபட்டுட்டு வந்தா ஒரு பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்கிறதா ஐதீகம்.